வணக்கம் பிக் பாஸ் என் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி லாஸ்ட்டாக பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். என்னால் அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. நம்ம நடிப்பு அறைக்கு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அவங்க லாஸ்ட்டு ஃபைனலுக்கு வந்திருந்தாங்க. அப்போவும் திவ்யாவையும் அவங்க ஹஸ்பண்டையும் பற்றி தப்பாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்வதியெல்லாம் ஹேக் பண்ணி பார்வதி ஸ்டேஜ் மேலேயும் மன்னிப்பு கேட்டாங்க. ரம்யாலாம் உள்ளே வந்தாங்க. ரம்யா உள்ளே ஃபைனலுக்கு ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக மேக்கப்லாம் பண்ணி பழமாக உள்ளே புரணி பேசுகிறது தான். நான் வெளியே போய் பார்த்தேன், நீ என்னையை பற்றி பேசினேன், நான் உன்னையை பற்றி பேசினேன், இது பேசுகிறது தான் ரம்யாலாம் உள்ளே வந்தாங்க. விளையாடவே இல்லை இவங்கெல்லாம். ஓரளவு எப்படி சொல்கிறதுனா லாஸ்ட்டாக ஏதோ கொஞ்சம் விளையாண்டாங்க. அதுவும் அவ்வளோ நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததே பெரிய விஷயம். இன்னும் இவங்களாம் நல்லா விளையாண்டுருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறோம். அடுத்து நம்ம அரோரா சபரி தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு சபரி என்ன சொல்லி, கண்டிப்பாக எனக்கு பெண் குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக அரோரா பேர் தான் வைப்பேன். ஏன்னா நல்ல எண்ணம், நல்ல குணம், அரோரா குழந்தை மாதிரி பேச்சு செயல் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரோராவை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க நம்ம சபரி. ஆக்சுவலாக வின் பண்ண போகிறது நம்ம அரோகரா அப்படின்னு நினச்சோம். லாஸ்ட்டாக அரோராவை பிக் பாஸே அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கோப்பையை தூக்கி வேறவங்க கையில் கொடுத்துச்சு. அரோரா ரொம்ப ஷாக்கிங். ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்தளவுக்கு. திவ்யா வின் பண்ணதை யாரெல்லாம் இது சரிதான், நல்லா கேம் விளாண்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா விக்ரம் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் கேம் நல்லா விளையாண்டாங்க. தப்புனா அந்த இடத்துல கோவப்பட்டு உடனே கேட்டாங்க. ஆனால் கோவம் ரொம்ப அதிகமாக திவ்யாவுக்கு. உண்மையாகவே நல்ல ஒரு விளையாட்டாளர், நேர்மையாளர்னு தான் சொல்ல முடியும். ஓட்டு அவங்களுக்கு விழுந்திருக்கு, அதனால் வின்னிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அம்முனி இவங்க என்ன வெளியே ஃபுல்லாக இப்போ மைக்கை பிடிச்சி சொல்லிட்டு தர்றாங்க, என்னால் தான் டிஆர்பி விஜய் டிவிக்கு பிக் பாஸ்க்கு, அதனால் நான் இல்லாமல் இந்த பிக் பாஸ் இல்லை அப்படிலாம் பொருளையெல்லாம் நம்ம அம்முனி கிளப்பி விட்டுட்டு தர்றாங்க. பிக் பாஸ்குள்ளெல்லாம் அம்முனிக்கு கூப்பிட்டும் அம்முனி வரவே இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி சார் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்ட பின்னாடி தான் நம்ம அம்முனி வந்தாங்களாம். அந்தளவுக்கு நம்ம அம்முனிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் இருந்து நம்ம திவ்யா சம்பாரித்தது 73 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யாங்கிறது திவ்யாவுக்கு மட்டும் பிக் பாஸ்க்கு தான் தெரியும். ஆனால் உண்மையாகவே ஓட்டு அவங்களுக்கு தான் விழுந்திருக்கு. அதனால ஓட்டு விழுந்ததுனால வின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வின்னராக வந்திருக்காங்க. பட் ஒரு சில பேர் என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல போனால் ஏதோ காசு கொடுத்து வின் பண்ண வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொருள்கள்லாம் நிறையா கிளம்பிகிட்ருக்கு. என்னன்னு சொல்லி தெரியாது. அடுத்து பிக் பாஸ் 10ஆவது நல்ல ஒரு ஆட்களாக பார்த்து தயவு செய்து போடுங்க. நம்ம அம்முனி ஸ்டேஜுக்கு வந்ததை பார்த்தோன்னே நம்ம கம்ருதீனுக்கு வாயெல்லாம் பல்லுப்பா, அந்தளவுக்கு சிரிப்பு. என் உயிர் நீதான், உன் உயிர் நாதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே 2 பேரும் சுற்றிட்டு தர்றாங்களாம். அது நம்ம நேராக பார்க்கல, சொல்கிறத வச்சு நம்ம யூடியூப் சோசியல் மீடியாவில் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். நானும் நேராக பார்க்கலாங்க, யாரையும் போய் சொல்லக்கூடாது. ட்ரெஸ் எல்லாம் பக்காவாக பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பார்வதி வந்திருந்தாங்க. தயவுசெய்து வெளியே இருக்கும்போதாவது உள்ளே இருந்தது மாதிரி இங்கிட்டு போட்டு கொடுக்குறது அங்கிட்டு போட்டு கொடுக்குறது அந்த வேலையெல்லாம் பார்வதி அவர்கள் வச்சுக்க வேணாம்னு சொல்லி நினைக்கிறேன். பிக் பாஸ் 10ஆவது நல்ல சூப்பரான ஆளுங்களாக பார்த்து போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.